அவருடைய பெண் உறுப்பில் இருந்த ஸ்பெர்ம் அளவு 150 ml. ஒரு சராசரி ஆண் ஒரு பெண்ணுறவின் போது 7 to 10 ml வரும்ன்றாங்க. அப்ப 15 முதல் 20 பேர் இந்த பெண்ணிற்கு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கலாம். இதுல இன்னும் ஒரு பெரிய செய்தி, டிஎம்சி எம்பி ஒருவருடைய மகனோ அல்லது நெருங்கிய உறவினர் இந்த 15 பேர்ல ஒருத்தர் இருக்குங்கிறதுனால தான் அந்த கல்லூரியில் போதை மருந்துகள் பேஷண்ட்டுகள் மூலமாகவும் வெளியிலேயும் அனுப்பப்படுது. அந்த பெண் இதற்கு எதிராக அந்த கல்லூரியிலேயே ஒரு சின்ன விழிப்புணர்வை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அதனால் தான் இவர் தாக்கப்பட்டாருங்கிறாங்க. சக டாக்டர்களும் சக மருத்துவ மாணவர்களும் தான் பெரும்பாலும் இதை செய்திருப்பார்கள். 10க்கும் மேற்பட்டவர்கள் எங்க போச்சு செக்யூரிட்டி? அப்ப 15 பேர்கிட்ட அவங்க இது பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளவு கத்தி இருக்கணும், எவ்வளவு அலறி இருக்கணும், எப்படி யாருக்குமே கேட்காம போச்சு? போலீஸ் எங்க போச்சு? சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எங்க போச்சு? நீங்க எஸ்சி பட்டியல் ஜாதியை சேர்ந்தவர்ன்றாங்க. அப்ப கூட இங்க திருமாவளவன் போன்றவர்கள் வாய் திறக்கல. கனிமொழி எல்லாம் மக்களுக்காக போராடுறவங்க கிடையாது சார். அவங்களுக்கு அறம்ங்கிறதெல்லாம் கிடையாது சார். அரசியல் பண்ணா எதை வச்சு பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணலான்னு தான் பார்ப்பாங்க. சிபிஐ மிக வேகமாக விசாரித்து 45 நாள்ல தண்டனை வாங்கி தரும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கார். இதில் சஞ்சய் ராய் என்பவர் ஒருத்தர் தான் இதில் இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் அந்த ஸ்பேம் கண்ட்ரோல் அந்த ஆய்வுலாம் 150 ml மேலே ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு இப்போ அது ஒருத்தர் மட்டும் இருக்க மாட்டாங்க, பல பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. இந்த வழக்கை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது மனித குலத்திற்கே அவமானம்னு சொல்லணும். ஒரு மருத்துவர், அதுவும் பிஜி எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிஜி டாக்டர் நீட்டு பாஸ் பண்ணிட்டு போய் பிஜிஎம் முடிச்சுட்டு ஹவுஸ் சர்ஜனாக இருக்கிறார் அந்த ஹாஸ்பிட்டலில். அவருக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் கொடுக்கல, ஹாஸ்டல் ரூம் கொடுக்காம செமினார் ஹாலில் படுத்திருக்கார். அப்போ நினச்சி பாருங்க. இது டாக்டர்னா நம்ம எவ்வளவு மரியாதை தரோம். இன்னைக்கு பிரைவேட் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு 2 கோடி ஆகும்னு சொல்லி ஒரு தம்பி நம்ம ஜெகத் ரட்சகன் காலேஜில் படித்தா 1.5 கோடி ஆகுது, என்னால் வாங்க முடிச்சது, என் நண்பனால் 1.5 கோடி செலவு பண்ண முடியலன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொன்னார். இப்போ இவர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிஜி முடிச்சுட்டு ஹவுஸ் சர்ஜனாக இருக்கிற அந்த பிஜி டாக்டர் முடிச்சவங்களுக்கு, ஹவுஸ் சர்ஜனாக இருக்காங்கன்னா பிஜி டாக்டர், அதாவது எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு 1 வருஷம் ஹவுஸ் சர்ஜன் இருக்கணும், பிஜி முடிச்சுட்டு அதே மாதிரி இருக்கணும். அந்த ஹவுஸ் சர்ஜனாக இருக்கிற டாக்டருக்கு ஹாஸ்டல் ரூம் கொடுக்காம செமினார் ரூமில் அவர் பல பேரால் பால் வன்முறை இது செஞ்சுருக்காங்க. கடைசியில் அவரை கொன்னுட்டு கண்ணெல்லாம் எடுத்துட்டு இது பண்ணியிருக்காங்க. நினச்சி பார்க்கவே முடியல. ஒரு மருத்துவமனைக்குள்ளே நடந்திருக்கு. என்ன பிரச்சனைன்னு நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய பெண் உறுப்பில் இருந்த ஸ்பெர்ம் அளவு 150 ml. ஒரு சராசரி ஆண் ஒரு பெண்ணுறவின் போது 7 to 10 ml வரும்ன்றாங்க. அப்போ 15 முதல் 20 பேர் இந்த பெண்ணிற்கு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கலாம். போலீஸ் ஒருவரை பிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி ஆம்ஸ்ட்ராங் கொலை கேஸில் 8 பேர் சரண்டர் ஆனதுலேருந்து இன்னைக்கு 25 பேர் வரைக்கும் போயிட்டு இருக்கோம். போலீஸ் செய்வது எதுவும் நம்பிக்கைக்குரியதுன்னு நான் சொல்லலை. கொல்கத்தா உயர்நீதிமன்றம் சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுச்சு. ஹேண்ட் ஓவர் பண்ண அன்னைக்கு சாயந்தரமே அந்த போராட்டம் பண்ணுபவர்களும் ஹாஸ்பிட்டலும் தாக்கப்பட்டு அந்த சம்பவம் இடந்த இடமே சிதைக்கப்பட்டதுங்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அரியலூரில் ஒரு பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அந்த ஸ்கூலில் எந்த இடத்துல அது நடந்ததோ அதை வாஷ் பண்ணிட்டாங்க. போலீஸ் ஒரு ரெக்கார்டு எடுக்க. இப்போ அதே மாதிரி நிலைமை இங்கே வருது. ஸோ சிபிஐ போய் இனிமேல் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ 15 பேர் அளவுக்கு இருக்கலான்னு சொல்கிறப்ப அங்கே காவல்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர், இதெல்லாம் யாருன்னு பார்த்தா முதலமைச்சராக இருக்காங்க. அவங்க நேற்றுக்கு இப்போ அந்த கல்லூரிக்கு எதிர்த்தாப்புல போராட்டம் நடத்துகிறாங்களாம். கொல்கத்தாக்குள்ள வாக்கிங் பண்ணியிருக்காங்க. கொல்கத்தாக்குள்ள தலைநகரத்துக்குள்ள இருக்கிற ஒரு கல்லூரியில் இது நடந்திருக்குன்னா நீங்க என்ன பண்றீங்க? இதை எதிர்த்து யார் ஏதோ ராகுல் காந்தி பேசியிருக்கார், வரவேற்கிறேன். அது கூட இது தடவுற மாதிரி மெதுவாக தடவுற மாதிரி தான் சொல்லியிருக்கார். அது கூட எதுக்குன்னு சொல்றாங்கன்னா, அடுத்து வர அசம்பிளி தேர்தலில் எனக்கு சீட்டு கொடுக்கணும் கூட்டணியில். ஏன்னா இந்த எம்பி எலெக்ஷனில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. அதனால அங்கே கூட்டணி பேச்சுக்காக இது ஒரு தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்போ 15 அல்லது 20 பேர் இன்னொரு ஏன் இது நடந்திருக்கு அப்படின்னு விசாரணை செய்தால் அந்த கல்லூரியில் போதை மருந்துகள் பேஷண்ட்டுகள் மூலமாகவும் வெளியிலேயும் அனுப்பப்படுது. பல மருத்துவ ட்ரக்ஸ் உங்களுக்கு இது சைக்கியாட்ரிக் ட்ரக்ஸ் எல்லாம் தான் இதுவாக போதை மருந்தாக மாறும். அளவு மாறினா
ஸோ இந்த கடத்தல் நடந்திருக்கு, இது பிரின்சிபாலுக்கு அதற்கு தொடர்பு இருக்கு, இதை பற்றி இந்த பிஜி கொலை செய்யப்பட்ட அவர் இன்னொன்று அவர் எஸ்சி பட்டியல் ஜாதியை சேர்ந்தவர்ன்றாங்க. அப்போ கூட இங்கே திருமாவளவன் போன்றவர்கள் வாய் திறக்கலை. இப்போ அந்த பெண் இதற்கு எதிராக அந்த கல்லூரியிலேயே ஒரு சின்ன விழிப்புணர்வை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க, அதனால்தான் இவர் தாக்கப்பட்டாருங்கிறாங்க. இப்போ போதை உள்ள வந்துருச்சுன்னாலே மனிதன் மிருகமாகிறான். ஸோ அவங்க போதை மருந்தை 100 ரூபாய்க்கு ஒரு மருந்து இருந்ததுன்னா அது போதை பொருளாக நீங்கள் மாற்றினீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு போகும். ஸோ அந்த வியாபாரத்தை இவங்க கெடுக்கிறாங்கன்னா அதுக்காக இந்த கொலை கற்பழிப்பு நடக்குது. வேற யாரும் இதை ஆரம்பிக்கக்கூடாதுன்னு அடுத்தவங்களையும் பண்ணுது. ஒன்று, ஒரு பிஜி டாக்டருக்கு தங்கறதுக்கு இடம் கூட கொடுக்கல. இரண்டாவது, ஒரு பட்டியல் ஜாதியை சேர்ந்த அந்த டாக்டர். இன்னொன்று, உங்களுக்கு பலர் வன்பொழிவு. இப்போ இது 5 நாளைக்கு நீங்கள் எதுவுமே பண்ணாமல் யாரோ ஒரு ஆள் பண்ணாருனாங்க, அந்த நபரை பற்றிய விவரங்களை பார்த்தா இன்னும் அவருக்கு 4 மனைவி இப்படின்லாம் போய் வழக்கு நடக்குதுன்றாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு கல்கத்தா இது மாநிலத்தை பொறுத்தவரை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 100க்கு 50 பேர் பெண்களாக இருக்கும். அப்போ எல்லாரும் 50% சீட்டு தரணும். ஆனால் எந்த கட்சியும் தரதில்லை, 33% கொடுக்கணும்னு சொல்லி போன ஆட்சியிலேயே மோடி அவர்கள் லா பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது சென்சஸ் எடுத்தப்புறம் அடுத்த தேர்தலில் வரும்னு இருக்காங்க. ஆனால் ஒரிசாவிலும் டிஎம்சியில் மாத்திரம் 40% சீட்டு பெண்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாநிலத்தில் அதாவது ஜெயிக்கிறவங்க, நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்காரு, காசு வாங்கிக்கிட்டு திமுக எதிர்ப்பு ஓட்டை பிரிக்கிற திமுக பி டீம் சீமானை விட்டுருங்க, அவரும் பாதி சீட்டை பெண்களுக்கு கொடுப்பார். ஆனால் வெற்றி வாய்ப்பு உள்ள கட்சிகள் அப்படின்னு பார்த்தா இந்த முறை பிஜேடி தோத்துருச்சு. பிஜு ஜனதா தளம், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் பெருமளவில் பெண்களுக்கு வாய்ப்பு தருவாங்க. எங்கிட்ட இத்தனை எம்பி இருக்காங்க, இத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, இத்தனை மந்திரி, முதலமைச்சர் பெண் அமைச்சர், இத்தனை எம்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு டாக்டர் பெண், மருத்துவ பெண்ணுக்கு இது நடக்குதுன்னா மனித சமுதாயம் வெட்கப்படணும். இதை எதிர்த்து யாருமே பெரிதளவில் குரல் கொடுக்கல. இங்கே 68 பேர் செத்து போனாங்க நம்ம இதில். அதுக்கு இது வரைக்கும் ராகுல் காந்தி வரல. திருப்பி மணிப்பூர்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்கே 1-2 பேரோ 2 பழங்குடியின மக்களுக்குள்ளே இருக்கிற போராட்டத்துக்கு சார் பிரதம மந்திரி வந்தார்னு வச்சுக்கோங்களேன், அங்கே செக்யூரிட்டி வைப்பாங்க. வயநாட்டுக்கு போனால் அவர் இப்போ யாருமே இல்லாத மாதிரி தான் கூட்டிகிட்டு போனாங்க, ஏன்னா செக்யூரிட்டி த்ரெட்ஸ் வரும். அவர் அதற்கு உரிய நடவடிக்கைகள், பாதுகாப்பு எடுக்கிறது தான் அவருடைய வேலை. அவர் போய் அங்கே ஃபோட்டோ பண்ண வேணாம். நம்ம கள்ளக்குறிச்சி சேர்வராயன் மலைக்கு போகணும்னு உதயநிதியை போகணும்னு சொன்னாங்க, இது வரைக்கும் போனதாக எனக்கு தெரியல. எனவே யார் போகிறான்னு இல்லை. இந்த மாதிரி சம்பவங்கள் முழுமையாக தடுக்கணும். இது எங்கே நடந்திருந்தாலும் உடனே இது டிஎம்சி நடந்ததுனால எதிர்க்கிறீங்களா? ஒரு காலேஜுக்குள்ள படிக்கும் மாணவி, பிஜி மாணவி, அவருக்கு முறையாக இன்னைக்கு ஒரு நல்ல மருத்துவர்னா மாசத்துக்கு 5 லட்சம் சம்பாதிக்கலாம். இதே எம்பிபிஎஸ் முடிக்கிறதுக்கே பிரைவேட்ல படிச்சா 1.5 கோடி ஆகும், பிஜி முடிக்கிறதுக்கு இன்னொரு 2 கோடி ஆகும். இத்தனை செலவு பண்ணாம ஒரு கீழ்நிலையிலிருந்து இப்ப 27ல இருந்து 24 எடுத்துக்கிட்டீங்க, அவங்க மேபி 2யுமே நீட் பாஸ் பண்ணி படிச்சிருக்கலாம். அதனால ஒரு தலித் பெண் டாக்டர் ஆகி இப்ப பிஜி எம்எஸ்ஓ எம்டிஓ படிக்கணும். பிஜின்னா அப்படி படிக்கும் பெண்ணுக்கு இது நடந்திருக்குன்னு நினைச்சா, அதுவும் 15-20 பேர் இருக்கலாம் என்று சொன்னால், இப்ப உடனே டிஎம்சி எம்பி அந்த ரிப்போர்ட்ல இருக்கிற ஏதோ சின்ன போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்கிற குறைகளை காட்டி போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் முறையாக விசாரணை செய்யாமல் இதை அமுக்கிறது தான் பாக்குறீங்க. இது 150 எம்எல்ஏ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறதாவும் தகவல் தான் சொல்றேன். இது மௌவா மைத்ரான்னு சொல்லிட்டு சென்ற முறை அப்படி சொல்றாங்க. இல்ல, மௌவா மைத்ரா என்ற எம்பி போன முறை அவங்க துபாயிலிருந்து பணம் வாங்கி கொண்டு கேள்விகள் பார்லிமெண்ட்ல கேட்டார்னு டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டார். ஆனால் அங்க இருக்கிற அராஜக மனப்பான்மையில மீண்டும் ஜெயிச்சு வந்துட்டாரு. இப்ப ஒண்ணுமில்லாத ஹிண்டன்பர்க்கு அப்படி குதிச்சாங்க. அதாவது ஹிண்டன்பர்ங்கிறது ஒரு ரூமுக்குள்ள இருந்துகிட்டு ஒரு சின்ன கன்சல்டன்ட். ஆனால் இந்தியா இப்ப பல லட்சங்கள் சுயமாக ராகுல் காந்தியே லாபம் பார்த்திருக்காரு ஷேர் மார்க்கெட்ல. அந்த ஒரு சின்ன ஒரு ஊக வணிக ரிப்போர்ட்டை எதிர்த்து எல்லாரும் அவ்வளவு கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. திமுக, காங்கிரஸ், கூட்டணி கட்சி, இந்தி கூட்டணி கட்சி எல்லாரும் ஹிண்டன்பர்க். ஆனால் இங்கே ஒரு பெண் இப்படி பாதிக்கப்பட்டதை பத்தி வெறும் மேலோட்டமா ஒரு கருத்து சொல்லிட்டு போறது நினைச்சு கூட பார்க்க முடியல சார். ஒரு கல்லூரி பெண் நான் டாக்டர் ஆனோன்னு அந்த பெண்ணுக்கு எவ்வளவு ஒரு இது இருக்கும், அங்க போய் போதை மருந்தை எதிர்த்து அது குரல் கொடுத்திருக்கு. இதுதான் இதோடைய மிகப்பெரிய விஷயம். ஸோ போதை பொருட்கள் இப்போ பார்த்தீங்க, தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுகல இருந்து ஒருத்தர் 2000 கோடி பண்ணார்னு வந்துச்சு. இப்போ அவருடைய சகோதரர் விசிகால பொறுப்பில் இருந்தவர் இப்போ கைதாயிருக்கார். அவருடைய மனைவி, ஜாஃபர் சாதிக் மனைவி, தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கார். ஸோ போதை பொருள்னு சொன்னால் பல கோடி வருது. இந்த போதை பொருளில் கிடைக்கிற பணத்தை வச்சு தீவிரவாதம் வளர்கிறது, தேச எதிர்ப்பு சக்திகளுக்கு பணம் போகிறது. இது ஒரு பக்கம். ஆனால் என்ன சொன்னாலும்
ஒரு கல்லூரி மாணவி அந்த கல்லூரி கேம்பஸ்குள்ள சக டாக்டர்கள், ஐ மீன் அந்த பெண்ணுடைய தந்தை சொல்லி இருக்கிறது, சக டாக்டர்களும் சக மருத்துவ மாணவர்களும் தான் பெரும்பாலும் இதை செய்திருப்பார்கள். 10க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கான்னு அந்த பெண்ணுடைய தந்தையார் கொடுத்த வீடியோவும் இணையத்தில் இருக்கு. என்ன காரணம்? ஏதோ முன்விரோதம் இருக்குமா இல்லை என்ன? போதை மருந்து அந்த ஹாஸ்பிட்டலில் பெருமளவில் புழங்குகிறாங்க. இதுல இன்னும் ஒரு பெரிய செய்தி, ஐ மீன் இது கன்ஃபார்ம் பண்ணணும். டிஎம்சி எம்பி ஒருவருடைய மகனோ அல்லது நெருங்கிய உறவினர் இந்த 15 பேர்ல ஒருத்தர் இருக்குங்கிறதுனால தான் இதில் சரியாக நடவடிக்கை எடுக்கலாங்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே பத்திரிகை செய்தி அடிப்படையில் தான் சொல்லப்படுறது. இது சிபிஐ முழுக்க இதை விசாரிக்கணும். ஏன்னா இது போல சம்பவங்கள் அன்னைக்கு ஒரு நாள் வருது, ஒரு 4 நாளைக்கு சேனல்களுக்கு கண்டென்ட்டாக இருக்கே தாண்டி அதுக்கப்புறம் ஒன்றும் வரல. சென்ற வருடம் 30 பேர் செத்து போனாங்க மரக்காணத்தில், இந்த வருஷம் 68 பேர் செத்தாங்க. அதுக்கப்புறம் கண்டென்ட் போச்சு, வேற கண்டென்ட்டுக்கு மாறிடுறோம். இதே வெஸ்ட் பெங்கால்ல ஆளுநர் மாளிகைக்குள்ள எந்த பெண்களும் போக பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரே அங்கே சொல்லியிருந்தாங்க இல்லையா சார்? இது வந்து தரக்குறைவான அரசியல் சார். அதாவது ஆளுநருடைய வயது எல்லாத்தையும் பார்க்கணும். அதாவது ஆளுநரை வேற விதத்தில் எதிர்க்கவே, அங்கே மட்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வெஸ்ட் பெங்கால்ல எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு போல அந்த அறிக்கை இருந்தது. நீங்க கேட்டதுனால சொல்றேன். இப்போ வெஸ்ட் பெங்கால்லையே சந்தேஷ் கல்லிங்கிற ஊர்ல டிஎம்சி கட்சியை சேர்ந்த மூத்த ஒரு உறுப்பினர் தலைவர், அவர் முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த ஊரை சேர்ந்த இந்து பெண்களை இது ரேஷன் பொருள்ல இருந்து எல்லாத்தையும் வாங்கி பாலியல் வன்கொடுமை செய்யார். 100க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர் போடப்பட்டது. அதுக்கு ஹைகோர்ட் சொன்னது, இவற்றில் 1% உண்மை இருந்தால் கூட இது மனித குலத்துக்கு விரோதமானதுன்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் பிரச்சனை. அதாவது வெஸ்ட் பெங்கால்ல ஒன்று நடந்தால் அமுக்கப்படுகிறது. இதே வெஸ்ட் பெங்கால்ல உங்களுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பீரியட்ல, இது கம்யூனிஸ்ட் பீரியட்ல ஒரு, ஐ மீன் அங்கே பங்களாதேஷ்ல இருந்து வந்த ஹிந்துக்கள் வாழ விடாமல் போக ஒரு இதுக்குள்ள போனாங்க, ஐலண்டுக்குள்ள. அந்த ஐலண்டு முஸ்லிம்கள் ஆக்கிரமிக்க சிபிஎம்ஐ சேர்ந்தவர்கள் பல ஆயிரம் பேரை கொன்றார்கள்னு வருது. ஸோ இது அப்படியே அமுக்கப்படுறது. நீங்கள் மார்க்சிஸ்ட் தோழர்களை கேட்டால் இது பொய் அப்படிம்பாங்க. பிரச்சனை என்னன்னா, யாரு குத்தம் செஞ்சாங்க, எந்த ஜாதிக்காரன் அப்படின்னு தான் பதில். எந்த மாநிலம் யார் ஆட்சி பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க. என்னை பொறுத்தவரை ஒரு மாணவி, அதுவும் பிஜி மாணவி, அந்த மருத்துவக் கல்லூரி உள்ளே அவளுக்கு முறையான பாதுகாப்பு இல்லை. எங்கே போச்சு செக்யூரிட்டி? இப்போ 15 பேர்கிட்ட அவ இது பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளவு கத்தி இருக்கணும், எவ்வளவு அலறி இருக்கணும், எப்படி யாருக்குமே கேட்காம போச்சு? போலீஸ் எங்கே போச்சு? சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எங்கே போச்சு? நீங்கள் உள்ளுக்குள்ளே நுழைஞ்ச உடனே எத்தனை சிசிடிவி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருந்தாகணும். இதையெல்லாம் நினச்சி பார்த்தால் மனித குலமே இது பண்ணணும். இதை எவ்வளவு விரைவாக இதை இது பண்ணி அத்தனை பேருக்கும் மரண தண்டனை விதிக்கணும். மரண தண்டனை என்பது தவிர்க்கப்படணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இது மாதிரி செஞ்சவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கலன்னா நாமெல்லாம் மனிதர்களே இல்லைன்னு சொல்லலாம். பயிற்சி மருத்துவருக்கு நடந்த அநீதி குறித்து கனிமொழி, சோனியா காந்தி இந்த இருவருமே எந்த பதிவுமே போடலை அப்படின்னு சொல்லிட்டு குஷ்பு அவர்கள் சொல்லியிருக்காங்க. சார், கனிமொழி எல்லாம் வந்து மக்களுக்காக போராடுறவங்க கிடையாது சார். அவங்களுக்கு அறம்ங்கிறதெல்லாம் கிடையாது சார். அரசியல் பண்ணால் எதை வச்சு பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணலான்னு தான் பார்ப்பாங்க. நீங்கள் கனிமொழி கட்சி வந்து திமுக ஆச்சா, அந்த திமுகவுக்கு எவ்வளோ கோடி கொடுத்தாரு நம்ம லாட்ரி மார்ட்டின்? 525 கோடி. அவர் அதுக்கு அடுத்து அதிகமாக கொடுத்தது யாருக்குன்னு பார்த்தா டிஎம்சி கட்சி, அந்த இப்போ எந்த வெஸ்ட் பெங்கால். ஸோ அவங்களுக்குள்ள ஏதோ நட்பு இருக்குது. ஏன் அது எதுக்கு கொடுத்தாங்கன்னா எனக்கு தெரியாது, விவரங்கள் வரல. ஸோ இவங்களுக்குள்ள நட்பு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் பங்களாதேஷில் இருக்கிறவர்கள், நீங்கள் திராவிட இனவாதம் பேசினீங்கன்னா திராவிடர்கள், ஆனால் பங்களாதேஷில் இருக்கிற இந்துக்கள் அங்கே கொல்லப்படுறது, கோயில்கள் அழிக்கப்படுறது, அதை பற்றி இன்னைக்கு வரைக்கும் திமுக யாருமே கனிமொழி உட்பட குரல் கொடுக்க. சார், அரசியல் பண்ணுறாங்க. தயவு செய்து இன்னொரு மாணவி, இன்னொரு பெண் இது மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்கு முன்னுதாரணமாக சிபிஐ மிக வேகமாக விசாரித்து 45 நாளில் தண்டனை வாங்கி தரணும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்பொழுது மிக்க நன்றி சார்.